வணக்கம் ஓவியா. இந்த சம்பவம் கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டம் தொடுபுழா அருகே நடந்துள்ளது. அதாவது அடிமாலி கும்பன்பாரா பகுதியைச் சேர்ந்த பிஜு என்பவர் தனது மனைவி சந்தியாவுடன் நேற்று இரவு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது நள்ளிரவு நேரத்தில் திடீரென வீட்டின் அருகே இருந்த மலை சார்ந்த மண் பகுதியில் இருந்து அவர் வீட்டின் மீது விழுந்தது. ஒன்றாக அந்த பகுதியில் இருந்தவர்கள் அவங்களை மீட்க முயற்சி செய்தனர், முடியவில்லை. பிறகு தீயணைப்புத்துறை மற்றும் பேரிடர் மீட்பு குழுக்கு தகவல் கொடுத்து சுமார் 7 மணி நேரம் போராடி பிஜுவை மீட்டனர். இருப்பினும் மயக்க நிலையில் இருந்த பிஜு அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அங்கு அவர் ஏற்கனவே பிஜு உயிரிழந்து விட்டார் என்று தெரிவித்தனர். இருப்பினும் அவரது மனைவி சந்தியா தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். 7 மணி நேர மீட்புகளுக்கு பிறகு பிஜு சந்தியா தம்பதி மீட்கப்பட்டனர். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் மழை மண் அதிகமாக அவரது வீட்டின் மீது இடிந்து விழுந்தது. அது மட்டும் வீட்டு சுவர்களும் இடிந்து அந்த மண்ணுக்குள் சிக்கிவிட்டனர். காங்கிரீட் வீடு என்பதால் அவர்களை மீட்பதில் மிக சிரமம் ஏற்பட்டது என்று அந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே பகுதியில் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு 22 குடும்பம் வசித்து வந்தது. இது ஆபத்தான பகுதி என்பதால் அந்த பகுதியிலிருந்து அவர்கள் வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவருமே மயிரிழையில் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த மலையும் மலை சார்ந்த பகுதிகளில் மலை அடிவாரங்களில் அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தாலும் தற்போது இந்த அளவுக்கு அதிகமான மழை இரவு நேரத்தில் பெய்வதால் திடீரென மண் சரிவு ஏற்பட்டு உயிரிழப்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் மழையின் தாக்கம் அடுத்த 1 வாரங்களுக்கு நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க ஓவியா.